வெரி குட் மார்னிங். ஸோ இது நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ரூமில் தங்கி பயங்கரமான தூக்கம் போட்டாச்சு சொல்ல போனால். ஏன்னா பாடி ஃபுல் டயர்டு. நேற்றுலாம் வச்சு செஞ்சிருச்சு. நேற்று நாள் ஏறும்போது போலீஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையா இங்கே வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது போனதுக்கு ஒர்த்தாவே இல்லை. எல்லாம் காசு மட்டும் போயிட்டே இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஸோ இந்த நாள் வந்து கொஞ்சம் நல்லா அமையும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல நேற்று நாங்கள் ரூம் எடுத்தாச்சு. ஸோ அந்த இடத்த விசிட் பண்ணலாம். பால்கனி வியூன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த வியூவை காட்டுறேன், அங்கே பார்க்கலாம். இவங்க வேறு நேற்று சாக்லேட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வெறும் பல்லு கூட விளக்கல. இதா பைத்தியம் எப்படி தின்னு பியூர் இந்த சாக்லேட் இங்கே மேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை வேறு அடிச்சு தள்ளிக்கிறாங்க. சரி சாப்பிடுவாங்க. ஐஃபோன் யூஸ் இவர் இந்த ஐஃபோன் வச்சுருந்தாலனா உனக்கு பையனே போட்டான். ஸோ அந்த பால்கனி பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குங்களா, செம பிளேஸ் இல்லை. ஸோ அந்த பக்கம் சன்ரைஸ், இந்த பக்கம் தான் சன்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஆகிட்டு இந்த மலை இருக்கிறனால நமக்கு அது தெரியல. இதான் கைஸ் வியூ, நல்லா இருக்குல்ல. ஸோ அங்கே தான் டீ ஃபேக்ட்ரி, அங்கே தான் போக போகிறோம். அண்ட் இந்த பக்கமும் ஏதோ ஒன்று இருக்குது, அங்கேயும் போக போகிறோம். ஸோ ஜிப்லைன் நல்லா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிப்லைன். ஸோ அதை வந்து மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இதில் ஏலகிரியில் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது வியூ, பயங்கரமாக தெரியுது. பட் நைட்டு 10 டிகிரி கைஸ், குளிர் வந்து 10 டிகிரி. நாங்கள் வரும்போது 13 இருந்துச்சு, அப்புறம் 10 ஆயிடுச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம இந்த கிளைமேட்டுக்கு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது பயங்கரமாக தான் இருக்கும். சைலண்ட்டாக வரோம். சரி அப்படியே குளிச்சுட்டு ரூமில் செக் அவுட் 11 மணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ரூம் செக் அவுட் 11 மணிக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரி போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணலாம். அங்கே பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாமா, ஸோ சொல்லியிருந்தாங்க. இந்த இடமாச்சும் நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ நம்ம சேனலும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இவ்வளோ குளிரில் இருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம அடுத்து நம்ம டீ ஃபேக்ட்ரியில் போயிட்டு சாக்லேட் ரெண்டுமே இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய். மணி சுமார் காலை 10:30. செய்தி வாசிப்பாளர் உங்கள் நவீன். ஸோ நீர்ப்பாசனம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே. நான் இந்த காணொலி பதிவை முழுவதுமாக தமிழில் பேசலாம் என்று நினைக்க எனக்கும் ஆசை, ஆனால் பேச வராது. சொட்டு நீர், ஓ சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம். இது சொட்டு நீர் பாசனம் இல்லை. அங்கே பாருங்க நடந்துட்டு இருக்குது. ஆமாம், இங்கே வந்து கயிறில் தொங்கிக் கொண்டு செல்லும் ஒரு விளையாட்டு உள்ளது. அது விளையாட போவது நம்ம ஞானம் வ்ளாக்ஸ். இந்திக்காரன் பெட்ஷீட் இருக்கிறேன் என்கிற ஞானம் வ்ளாக்ஸ். ஐயோ யார் சொன்னாங்க? ஜிப்லைனில் ஒரு ஆள் போகிறதுக்கு 700 ரூபாயா? எவன் கொடுத்து வச்சுக்கிறான் சொல்லு. பாடாடி. ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற பிளேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, டீ மியூசியம். ஸோ அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுக்கிறோம். சொல்லணுன்னு என்ட்ரி ஃபீஸ் கட்டல, பட் அந்த பிளேசஸே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்க்கிங்கு, ஸோ இந்த பக்கம் வியூ பாயிண்ட் பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஞானம் வந்து இங்கே ஞானம் வ்ளாக்ஸ் அவங்க வீடியோ பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இப்படியே மேலே போகலாம் இருக்கிறாங்க. ரோட்டரி வேன், ஸோ இந்த மிஷினில் தான் எடுப்பாங்களாட்டுது. ஸோ நம்ம விசிட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சேம்
இங்கே ஒன்று பார்க்கிங் பயங்கரமாக இருக்குது. அந்த பக்கம் கேம் ஈகிள்ஸ் டேர் ஊட்டி அங்கே இருக்கிறது. அங்கே பாருங்க கேம்லலாம் அங்கே போகிறாங்க. ஜிப்லைனில் கீழே தான் ஜிப்லைன் இருக்குது. அந்த வியூ தான் எங்கே போனாலும் வியூ பாயிண்ட் ஒன்று கிடச்சது. என்ன பேசலாமல். ஸோ என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 10 ரூபா கைஸ். ஸ்மெல் அப்படியே தூக்குது. பச்சை இலையாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சுவாசம் வருது. ஸோ உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது கைஸ். அந்த ஸ்மெல்லு தான் எப்படி இருக்கு ஞானம்? 3 அடி தானே. ஸோ நிறைய பேர் விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ 10 ரூபா தான் உள்ள என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ப்ராசஸ் அங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாட் மாதிரி விசிபிளாக இருக்குது நமக்கு. பட் அது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த பச்சை இலையாக பிரித்த பின்னாடி எப்படி ஸ்மெல் இருக்குமோ அந்த ஸ்மெல்லு ஹெவியாகவே வருது. நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10 ரூபா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு பெரிய சில காமன். ஸோ இங்கே ஏதோ ஹிஸ்ட்ரியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி போர்டுன்னு நினைக்கிறேன். லெஜெண்டரி ஆர்ஜின் ஆஃப் டீ. அதெல்லாம் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ இது என்ன லாங்குவேஜ்? சைனீஸ். போர்டெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எதுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் உங்களுக்கு பிடிச்சனா படித்து பாருங்கள். சரி ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் சாப்பிட்டு. ஸோ இங்கே பச்சை இலையாக டீ இலை அது இந்த இடத்துல. ஆமாம், டீ இலை. இதே நம்ம டீயாக குடிக்கிறோம். இதை வந்து அரைச்சிருவாங்க காய வச்சு. ஸோ இந்த இடத்துல நார்மலாக இலை மாதிரி தான் இருக்குது. பட் அந்த க்ரீனிஷாக அந்த ஸ்மெல் வந்து ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறது உள்ள நல்லா இருக்குது. மருதாணி வாசனை ஆக்சுவலாக லைட்டாக அப்படி தான் இருக்குது. பட்டு ஓகே தான். அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். ஸோ அங்கேயும் பார்க்கலாம். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எதுக்குன்னு தெரியல. பட் எல்லாம் படித்து பார்ப்போம். ஸோ அதை படித்து பார்த்துருந்தோம்னா நாளைக்கு ஆயிடும். நம்ம அந்த பிளேஸை பார்க்க முடியாது. சரி, கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ இது டேன்றது இங்கிலீஷ் பிஃபோர் 18th கண்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி சாக்கு என்னென்ன நேம் இருக்குது அப்படின்றது சாலாம் சொல்லுவாங்களே ஹிந்திக்காரங்க. ஸோ இந்த வழியாக உள்ளே வந்தோம். அப்படியே உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த வழியில் ஸோ எல்லா மெடல்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ். ஆனால் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல சொல்லப்போனால். அங்கேருந்து ஃபில் பண்ணி விடுறாங்க. இது அப்படியே ஸ்லோவாக இந்த பக்கம் வருது. இங்கே வந்துட்டு அந்த மேலே என்ன கண்ணேரோ ஏதோ பெல்ட் மூலிமா கண்ணேர் தான். அதே பாருங்கள் அந்த மூமெண்ட் தெரியுங்களா? அப்படியே ரொம்ப ஸ்லோவாக மூமெண்ட்டில் வருது. ஸோ மிஷின் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸ்மெல்லு பயங்கரம் போக போகிற அந்த ஸ்மெல்லு. ஸோ டீ லவர்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்த மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணாமல் இருந்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த பாருங்கள் அதே கொட்டுது. அதுக்கப்புறம் அதுவே கொட்டு விட்டுருச்சு. அங்கே அடியில் தூக்குதா சென்சாரு பற்றியா இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு இருக்குது. அது ஒரு டைமிங் இருக்குடா. ஸோ இங்கேருந்து கீழே போகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம கீழே தான் போயிட்டு வரோம். கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். டீ எல்லாம் கொடுக்குறாங்களா? ஸோ இங்கே டீ பொடியாக மாறுது. டீ அரைச்சி மிஸ் ஆகிட்டுக்குறோம். பச்சை இலை ஸ்மெல்லு தான் பயங்கரம். ஸோ இந்த பைப் வழியாக கீழே வந்துட்டு இங்கே வந்து அரைக்குது. ஸோ பச்சையாக தான் இருக்குது. அது அப்படியே ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு
நான் என்ன நினச்சேன்னா ட்ரை பண்ணிட்டு தான் அரைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு பட்டையவே அரைச்சிருக்கு. ஸோ வெளியே ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மிஷினில் தான் அரைக்கிறேன். அந்த மிஷினு அது அப்படியே அரைச்சி அப்படியே கீழே தள்ளுது. அப்படியே கன்வேயரில் பெல்ட் கன்வேயர் மூலமாக அப்படியே வருது. பயங்கரங்க. ஸோ வீடியோ வந்து எபிசோடாக கண்டினியூ ஆகும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் பேசுகிற கேட்குதே இல்லைன்னு கூட தெரில. ஏன்னா இங்கே அவ்வளோ சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் நாய்ஸ் ஹெவியாக இருக்குது, போக போக அதிகமாகுது. கண்ணன் தேவன் டீ பிடி அப்படிலாம் கிடையாது. சிறுக்கலுக்கான வெட்டப்பட்டுள்ள தேவையை இப்போது கூகி என்னும் இயந்திரத்தில் செல்கிறது. கூகி இந்த மிஷின் பேர் கூகியம். கூகி எனப்போட சாதாரணமான நேரத்தில் இயங்கும் ஒரு பெரிய அலுமினிய தொட்டி. இது அலுமினிய தொட்டியாங்க. இதனுள் தேயிலை துகள்கள் செல்லும்போது அவை தேவையான உருண்டை வடிவம் கனமும் பெறுகின்றது. ஸோ அந்த ஃபார்மேஷன் இருக்குல்ல, டீயோட இந்த ஷேப்பு, அந்த டீ தூள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேப்பு. இதெல்லாம் ஸோ இந்த இடத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பதப்படுத்த மேடையாங்க, இதுதான் பதப்படுத்துறது. ஸோ ஈரமாக்குறதெல்லாம் ஓரளவுக்கு காயப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அது ரோட்டு அதுதான் அந்த இடத்துல இந்த இடத்துலையும் ஆகுது. இங்கே பொடி, இதெல்லாம் டீ பொடி தாங்க, இதெல்லாம் டீ பொடி தான். எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது. இங்கே ட்ரையாக வருது உள்ளேருந்து. அடடா. ஸோ இங்கே பேக்கிங்லாம் இருக்குது, பேக்கிங் ப்ராசஸ். ஸோ அப்படி வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பேக்கிங் ப்ராசஸ். கீழே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி இருக்குது. அப்படியே அவ்வளோதாங்க. கீழே போய்ட்டு நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு ஓசியில் டீ குடிக்கலாம். கொடுத்த 10 ரூபாய்க்கு டீ. கொடுத்த படம் இல்லை, அது ஓசியாக இல்லை காசான்னு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும் நமக்கு. மஸ்ட் விசிட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக கலெக்ட் ஆகுது, தனித்தனியாக அப்படியே வைப்ரேஷன் தான் அங்கேருந்து வருது. அப்படியே வைப்ரேஷன்லேயே கலெக்ட் ஆகுது கீழே. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் டீ, இந்த இடத்துல தான் டீ தூள் வருது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷினு, பேக் பண்ணுற மிஷினு மேலே இந்த இடத்துல வந்துட்டு கீழே கொட்டி அப்படியே பேக்கிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே பேக் பண்ணி அதுவாக வெயிட் என்ட்ரி பண்ணிடுவாங்க போல், அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாகவே பேக் ஆகுது. ஹோம் ஃபுட் டீ, இந்த ஒரிஜினல் பிளாக் டீ, ஒயிட் டீ, க்ரீன் டீ எல்லாமே. ஸோ எல்லாமே இருக்குங்க. நான் வெறும் டீன்னு மட்டும் நினச்சேன். ஸோ எல்லா டீ தூளுக்கான பொடியும் இங்கே அவைலபிள். அனைத்து வகையான விளையாட்டு சாமான்களும் அந்த மாதிரி தான் சொல்லலாம். அனைத்து வகையான டீயும் இங்கே கிடைக்கப்படும். ஸோ இங்கே டீ கொடுக்குறாங்க. டீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா இவருக்கு வந்து எதுவுமே பெருசாக இல்லையா. ஸோ ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதுதான் டீ ஃபேக்ட்ரி. நம்ம பார்த்தாச்சு, ஃபைனலாக டீ கொடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு பிளேசஸ் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டீ தூள் இந்த மாதிரிலாம் நம்ம தேவையான நம்ம வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கான ஸ்டோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ரைஸ். இப்போ டீ ஃபேக்ட்ரி முடிச்சாச்சு. நம்ம சாக்லேட் காஃபி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 210 rupees. அது ஆஃபரில் 180. ஸோ இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ எங்கள் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கே இந்த பக்கம் சாக்லேட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ பியூர் அச்சில் போடுறாங்க, அச்சில் ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் சாக்லேட் வந்து முடியோட இதுலேருந்து நிறைய சொல்கிறாங்க. அது எங்கேயோ போய் தெரியல. நம்ம சாப்பிட்டுமே நம்ம நைட்டு வாங்கி நம்ம சாப்பிட்டு பியூர் சாக்லேட்.
இங்கே இங்கே வந்து சேர்ந்துறியா? ஸோ ஒயிட் கலர் பாருங்க எங்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக அடி வச்சுக்கிறாங்க. வேறு லெவலில் இது. ஸோ இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சாக்லேட்ஸ். நிறைய விதமான சாக்லேட்ஸ் இருக்குது. வேறு லெவல். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக இருக்குங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டும் எவ்வளோ 100 கிராம்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாம் பார்க்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட்டு சாப்பிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இவர் நம்மளே எடுத்துகிட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி இவ்வளோதாங்க. ஸோ நம்ம இங்கே சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்கிக்கலாம். கைஸ் தொட்டபெட்டா பீக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அதுக்கு தனியாக 50 ரூபா கொடுக்கணும். அப்படி இல்லைனா 1000 ரூபா ஃபைனுன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஞானத்தோட ஃபோனில் விளாக் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ தொட்டபெட்டா பீக்கான் வியூ பாயிண்டில் தான் இப்போ இருக்கும். அப்படியே பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேலே டெலஸ்கோபிக் வியூ இருக்குது. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் வியூ பாயிண்ட் மாதிரி தெரியும்னு பார்த்தேன். ஸோ அந்த சைடு பார்க்கலாம் மேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி நம்ம கீழே அந்த பக்கம் இருந்து வந்தோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே தெரியுது. ஃபுல்லாகவே ஒரு நேச்சராக இருக்குது சொல்ல போனால். அதுதான் மெயினாக. ஸ்டாப் பண்ணுறது இதுவாடா? ஃபோட்டோ விழுகுது. தொட்டபெட்டா பீக்கு வந்து ஓகே தான், வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள வண்டிக்கு வரும்போது 20 ரூபா டிக்கெட்டு அண்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நல்லா என்ஜாயாக பண்ணோம். ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நல்ல பிளேஸ் தான். நல்லா வெயில் அடிக்குது. சரி ஓகே, அடுத்த பிளேஸ் பார்க்கலாம்.